ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா டிசைன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஒயர் வச்சு ஸ்டாக்கிங் கிளாத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை ப்ரௌச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரௌச்சஸ் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு மெட்டல் ஒயர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரி மெட்டீரியல் ஷாப்பில் இருக்கும் மெட்டல் ஒயர். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு மெட்டல் ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இப்படி மடக்கினீங்கன்னா உங்கள் ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட் தான் எடுத்துக்கிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு வரக்கு நம்ம எந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேக் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்து ரவுண்ட் ஷேப் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் ஒயர் கம்பியை எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதி கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ த்ரெட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கம்பியை பிடிச்சிக்கோ, லெஃப்ட் சைடு அந்த த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 2-3 டைம் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா கீழே அந்த கம்பி வந்து நமக்கு அப்படியே லாக் ஆகின மாதிரி ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து அழுங்காமல் த்ரெட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு கட்டர் வாங்கி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஹார்ட் ஷேப் கொண்டு வரணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைடில் இருக்க ஃபிங்கர் இந்த மாதிரி 2 கை இந்த மாதிரி 2 பிடிச்சிக்கோங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு கம்மியை பிடிச்சிட்டு ரைட் சைடில் இருக்க செகண்ட் விரலை மட்டும் சென்டரில் வச்சு இந்த மாதிரி உள்ளே அமுத்தி விட்டிங்க அப்படின்னா நமக்கு ஹார்ட் ஷேப் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து பட்டர்ஃப்ளை வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நமக்கு இதே மாதிரி பட்டர்ஃப்ளை ரெடி பண்ணுறதுக்கு 2 பெட்டல்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது அதே மாதிரி தான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பக்கம் கையில் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிற கம்பியை பிடிச்சிட்டு சென்டரில் மட்டும் இந்த செகண்ட் விரலை வச்சு அலங்காமல் உள்ளே டிப் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஷேப் மாதிரி கிடச்சிடும் ஹார்ட் ஷேப்பில். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஸ்டாக்கிங் கிளாத் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டபுள் கலர்ஸ்லேயே இருக்குது, சிங்கிள் கலர்ஸ்லேயே இருக்குது. நம்ம ஒரு ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத் வந்து எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வாங்கி ஃப்ளவர்ஸ்லாம் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸில் டிஃப்ரெண்ட்டாக 3D டைப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மேக் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம இழுக்கு ரொம்ப நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது இந்த கிளாத்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிளாத்து நல்லா இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிறோம். நல்லா விரிச்சிட்டு சென்டரில் இந்த மாதிரி அந்த மெட்டல் ஒயர் நம்ம பண்ணி வச்சுருக்க மாதிரி ஹார்ட் ஷேப்பு அதை எடுத்து இந்த உள்ளே வச்சுட்டு கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா சுருட்டி பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா ரைட் சைடு இந்த மாதிரி அந்த கம்பியை மட்டும் பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாட் போடணும். ஸோ நாட் போடுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நார்மல் த்ரெட்டு தான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நாட் போட்டதில் தெரியாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்தோம் அப்படின்னா நான் அப்படியே இருக்குது, நம்ம ஸ்டிச் பண்ண தெரியாது. ஸோ நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கொண்டு வரணும்னு பார்த்தா இந்த சென்டரில் வந்து சில பேர் பிகினர்ஸாக இருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து மேலே வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக நல்லா வந்து இந்த கிளாத் நல்லா பிடிச்சி நீங்கள் கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப் கிட்ட கரெக்டாக வந்து இந்த கிளாத்து ஃபுல்லாக நமக்கு இதாக இருக்கும். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத் நல்லா எடுத்துக்கிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி விரிச்சிட்டு இந்த மாதிரி கம்பி இருக்குது பார்த்திங்கன்னா மெட்டல் ஹார்ட் ஷேப் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த ஹார்ட் ஷேப் வந்து நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் வச்சுக்கிறோம். ஸோ வச்சுட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே நல்லா எல்லா கிளாத்தையும் சேர்த்திட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரைட் சைடு கையில் வந்து இந்த மாதிரி அந்த கம்பியை ஒரு டைம் ஹார்ட் ஷேப் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு எப்பவும் போகிற மாதிரி தான் நார்மல் த்ரெட் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2-3 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பூ கட்டுற மாதிரி வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது அந்த கிளாத் நல்லா கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழே பிடிச்சி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாத் வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது. ஓகே, நான் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப் மேலே சென்டரில் கரெக்டாக வந்து கிளாத் ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இந்த ஹார்ட் ஷேப் கரெக்டாக வந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம பட்டர்ஃப்ளை எப்படி வேணால் மேக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி 2 பெட்டல் நேருக்கு நேராக வச்சுக்கலாம், இல்லை 1 பை 1 ஸ்டெப்பாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டல் வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையும் டிஃப்ரெண்ட்டான ஷேப் வந்து நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல மாதிரி தான் நார்மலாக வந்து ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டல் மட்டும் வச்சுட்டு கிளாத்தில் இருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி கிளாத்துலேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு ரைட் சைடு ஊசி குத்தி எடுக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டைம் தையல் போட்டுக்கோங்க. நான் பண்ணுறது பாருங்கள், இந்த மாதிரி தான் ரைட் சைடு ஊசி குத்தி எடுக்கிறோம், லெஃப்ட் சைடு வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம்னா நம்ம லெஃப்ட் சைடு ஊசி குத்தி எடுத்துகிட்டு அந்த மெட்டல் ஒயருக்கு உள்ள ஸ்டாக்கிங் கிளாத்துக்கு உள்ளே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் அந்த பெட்டல்ஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டு நமக்கு ஷேக் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக தையல் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். இல்லை ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப் சென்டரில் நம்ம வந்து டிப் பண்ண பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கிட்ட இங்கிட்டு ஷேக் ஆகாது, கீழே விழுந்துருமோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வந்து ஆகாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் 2வது செகண்ட் பெட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் பெட்டில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பெட்டிலுக்கு மேலே பக்கத்துலேயே ஒட்டி இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வச்சுட்டு அதே மாதிரி மேலேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எகைன் கீழே ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் நான் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு பெட்டில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோம் சேம் அதே மெத்தட் தான் செகண்ட் பெட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பட் என்னென்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் தள்ளி பக்கமாக வச்சு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நார்மலாக தையல் போட்டுக்கிறோம். ஸோ அதே மாதிரி கம்பி நேரம் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லை நீங்கள் ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு போட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறது வந்து நாங்கள் அந்த ஓரளவுக்கு லூஸாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடுமோ அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஒன்றும் ஆகாது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வைக்கமுல்ல. ஸோ அந்த சென்டர் கேப்பில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை பென்டன்ட்டு கொடுத்துக்கலாம். இல்லை சுகர் பீட்ஸுக்கு போல் நீங்கள் வந்து கட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை 3mm 5mm பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஃப்ளவர்ஸ் ஸ்மால் சைஸ் ஃப்ளவர்ஸ் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக எல்லாத்துக்கிட்டையும் சுகர் பீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சுகர் பீட்ஸ்லேயே நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கீழேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். தேவையான அளவுக்கு சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு மேலே ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ணுறது பாருங்கள், மறுபடியும் இந்த மாதிரி கீழேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தளவுக்கு தேவைன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேலே ஸ்டிச் பண்ணும்போது வச்சு பாருங்கள். ஊசி அந்த நேரத்துக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு போதுமான அளவுக்கு சுகர் பீட்ஸ் தேவைப்படுதான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளாத் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதோட வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பண்ணும்போது சுகர் பீட்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரைட்டு லெஃப்ட்டு சென்டரில் 3 டைம் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஃப்ளவர்ஸோ பென்டன்ட் எடுத்திங்கன்னா 1 மட்டும் ஸ்டிச் பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டரில் மாதிரி ஊசி குத்தி எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸ் வேணுங்கிறதுக்காக லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு எகெயின் அதே மாதிரி தான் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ மேலே நிலையத்துக்கு ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறேன். அதான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணது ஃபுல்லாக கவர் ஆகியிருந்த சுகர் பீட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணது தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே ஓகேங்களா? ஸோ அந்த கொம்பு மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து டியூப் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு டியூப் பீட்ஸுன்னு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3mm பேர்ல் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி தான். இல்லை உங்களுக்கு வந்து பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு டியூப் பீடுங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு ஒரு டியூப் பீடு எகெயின் வந்து 3mm சைஸில் ஒரு பால் பீடு எடுத்துக்கிறேன் ஒயிட் கலரில். ஓகேங்களா? எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா வி ஷேப் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வச்சுட்டு அந்த பீடு எந்த நேரத்துக்கு முடியுதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து ஊசியை குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஹேங்கிங் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பீடை விட்டுட்டு டியூப் பீட்ஸ்குள்ளே மட்டும் ஊசியை கோர்த்து நம்ம எங்கே நேரத்துக்கு ஆரம்பிச்சோமோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போயிட்டிங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஹேங்கிங் டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மெத்தேட் எல்லாமே ஒன்று தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சேம் அதேமாதிரி சென்டர்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். இன்னொரு டியூப் பீடு ஒரு பேர்ல் பீடு வந்து லோட் பண்ணிவிட்டு அது எந்த நேரத்துக்கு முடியுதோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை ப்ரோச்சஸ் சொல்லுவாங்க.
அடுத்த மெத்தடில் உங்களுக்கு வந்து 3D டைப் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தான் ஃப்ரேமில் வந்து ஸ்டிச் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற தையலை 2-3 டைம் நார்மல் தையல் போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஊசியை மறுபடியும் குத்தும் போது த்ரெட் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஃபோல்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணால் அந்த ரவுண்டுக்குள்ளே ஊசியை விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த நார்மலாக நாட் ஆயிரும். இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது மெத்தட் நார்மலாக வந்து நீங்கள் 2 தையல் பிரிச்சுட்டு நாட் போடுவீங்க, காமனாக போடுவீங்கன்னா அந்த மெத்தடும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடுங்க. த்ரெட்டு பிரிஞ்சு வராது ஓகேங்களா. ஸோ நான் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சென்டரில் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேலே கீழே வந்து எங்கேயும் ஸ்டிச் பண்ணலை. ஸோ கொஞ்சம் எனக்கு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை தூக்குன மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அந்த ஹார்ட் ஷேப்பில் அந்த சென்டர் பார்ட்டில் மேலே கீழே ஸோ அந்த நேரத்துக்குலாம் ஸ்டாக்கிங் கிளாத் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கிட்டு ஷேக் ஆகுது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.